இப்போ காலையில் இறங்கி வந்தாச்சுங்களா. இப்போ இது வந்து நம்மளோட புழக்கடை கதவுன்னு சொல்லுவாங்க. இது வந்து அதான் பேக்யார்ட் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு எப்போவுமே எழுந்து வந்தவொடனே இந்த பேக் சைட் கதவை திறந்துடணும். திறந்துட்டு அம்மா முதவி தாயே வெளியே போங்க, முதவி தாயை வெளியே அனுப்பிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் இப்படி வெளியில் பாருங்கள் எப்படி இருக்குது. மணி இங்கே 8 போகுது, இன்னும் சூரியனே வரல. எவ்வளோ இருக்குது பாருங்கள், அப்படியே இருட்டா. பின்பக்கம் கதவை திறந்து இப்போது ஃப்ரண்ட்டில் இருக்கிற கதவை திறக்கணும். ஓகே, காற்று ஜில்லுன்னு அடிக்குது, செமையாக குளிருது. ஓகே, மகாலட்சுமி தாயே உள்ள வாங்க. இது நைட்டு இந்த மாதிரி கிணத்துல கொஞ்சம் சாப்பாடு வைங்க ஸ்டவ் மேலே. ஏன்னா நம்ம வீட்டில் முன்னோர்கள் இறந்துருப்பாங்களே, அவங்க நைட்டில் வருவாங்கன்ட்டு ஒரு ஐதீகம். அவங்க வரும்போது கொஞ்சம் நிறைய வேண்டாம், சும்மா ஒரே ஒரு பிடி கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா அவங்க வந்து சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்திட்டு போவாங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை தொடச்சாச்சு. இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் தான், நம்ம ஒரு மாதிரி கேஸ் கிடையாது. இப்போது இது வருங்க, ஆன் பண்ணிட்டேனா, இங்கே பார்த்தீங்களா குக் டாப் ஆன் வந்திருக்கு, குக் டாப் ஹாட் சூடாக இருக்கா, இங்கே பார்த்தீங்களா தெரியுதா. நடுவில் மட்டும் எரியுது, ஏன்னா நான் சின்னதை மட்டும்தான் வச்சுருக்கிறேன், அதனால் நடுவில் மட்டும் எரியுது. நமக்கு நடுவில் மட்டும்தான் வேணும். இப்போது பால் எடுத்து வந்து வைக்கலாம். பால் வச்சாச்சுங்க. இங்கே இருக்கிறவங்க வந்து பாலை வந்து சூடு பண்ணாமல் தான் அப்படியே, இங்கே நிறைய இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, அப்படியே ஃப்ரிட்ஜை திறந்து கேனை திறந்து அப்படியே கிளாஸில் ஊற்றி குடிச்சிடுவாங்க. இங்கே மோஸ்ட்லி 90% அப்படி தான் செய்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து ஊரில் இந்த பால் வாங்கின்னு வந்து, பால் பாக்கெட் வாங்கின்னு வந்து பால் குண்டானில் வச்சு அதை காசி அதே பழக்கமாயிடுச்சா, அதனால் அதை அப்போ இப்படி குடித்தாதான் நமக்கு கொஞ்சம் அந்த காஃபி குடித்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குது. இதுக்கு நடுவில் இங்கே பாருங்கள், நேற்று நைட்டு இது வந்து வெந்தயம் வந்து காலையிலே ஊற வச்சுட்டேன். ஏன்னா இது ஒரு ஸ்பூனை வச்சு இப்படியே கலரி விட்டுட்டே இருந்தால் தான் வந்து இது ஊறுங்க, இல்லைன்னா மாறி கடக்குன்னு அப்படியே சிலது ஊறாமையே இருக்குதா, கிரைண்டரில் போடும்போது கடன்னு சவுண்டு கேட்குது. ஒரு பக்கம் பயமாக இருக்குது, எங்கடா கிரைண்டரு ரிப்பேர் ஆகிட போகுதுன்னு. இது உளுந்து ஊற வச்சுருக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்புறமா இதை வந்து அரைக்கலாம். அதுங்காட்டியே பசங்க எழுந்து வருவாங்க, என்ன டிஃபன் செய்கிறது பார்க்கலாம். நெஸ்கஃபே ரிச்சி இந்த காஃபி போடுறது நாங்கள் யூஸ் பண்ணுறது. நான் வந்து எனக்கு சுகர் போட மாட்டேன். இன்னும் மோஸ்ட்லி நான் ஒரு 1 or 2 years அப்படி தான் குடிச்சிட்ருக்குறேன். எப்பயாவது ரொம்ப இதுவாக இருக்கிற மாதிரி இருந்தால் அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்குவேன், அதர்வைஸ் நோ சுகர். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் தோசை. ஏற்கனவே 2 தோசை சுட்டுருக்குறேன், ஏற்கனவே ஒரு 2 தோசை சுட்டுட்டேன். இது லாஸ்ட்டாக முட்டை தோசை. இதை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா இது வந்து பாருங்கள், ஆஃப் பண்ணாலும் இந்த குக் டாப் ஹாட்டுன்னு இருக்கா, இந்த சூட்லேயே, இந்த கல் இருக்க சூட்லேயே இது திருப்பி அப்படியே வெந்துடும். தோசை கல்லை நவுத்தி வச்சிடணும், இல்லைன்னா இங்கே பாருங்கள் சமாளம் அடிக்குது. இன்னும் இந்த குக் டாப் ஹாட்டுன்னே இருக்கு பாருங்கள், இது ஒரு 10 நிமிஷம் 1/4 ஹவருக்கு அந்த ஹீட் இருந்துகிட்டே இருக்கும். தோசைக்கல் எடுத்து வைக்கலாம், பாட்னு போக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. மதியானம் சமையல் பண்ணலான்னு பார்த்தா வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லை, காய் கொஞ்சம் தான் இருந்தது. சரி இப்போ கடைக்கு போயிட்டு வெங்காயம் தக்காளியெலாம் வாங்கிட்டு வரோம். வந்ததுக்கப்புறம் தான் சமைக்க போகிறேன். இப்போ கடைக்கு போயிட்டு என்ன வாங்குகிறேன், எந்த கடைக்கு போகிறேன்ட்டு போடுறேன் பாருங்கள். நாங்கள் காஸ்கோ தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், காஸ்கோவில் கிறிஸ்மஸ் தீமுக்காக இந்த பொம்மைங்க வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வீட்டு வாசலில் வைக்கிறது, ஸ்னோமேனு. அப்படியே ஃபேமிலியோடு வச்சுருக்காங்க. இந்த ஒரு ஸ்னோ பொம்மை பாருங்க, அப்படியே துணியிலே இருக்குது. ஒரு குட்டி பொம்மை, இது வந்து அப்படியே கல்லில் இருக்கு. இந்த ட்ரெயின் பாருங்க,
ஸ்மூத்தா கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெயினில் போகிறார் ஜாலியாக. ஹாலிடே லேண்ட்ரின், லாந்தர் விளக்கு. உள்ள வந்து அந்த கிளிட்டர் சுத்திட்டே இருக்கு, சூப்பரா இருக்கு, செம்மையா. எவ்வளோ? $39. குட்டியா ஒரு ஸ்னோமேன் கையில் இது வச்சுட்டு, அவ்வளோ பெரிய பால் பார்த்தீங்களா? கேக், இந்த சாக்லேட் கிஃப்ட் பாக்ஸ் கரெக்டாக கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட் பண்ணோன்னா பண்ணலாம். இது வந்து ரோல்டு வேஃபர்ஸ், சூப்பராக இருக்கு. இந்த பிஸ்கெட் தான் நாங்கள் வாங்கினோம், $20. நல்லா தான் இருக்குங்கப்பா. இது பாருங்க, குக்கீஸ். இது ஆல்மண்ட் குக்கீஸ். கிறிஸ்மஸ் வந்தாலே குக்கீஸ், சாக்லேட்டு எல்லாம் விதவிதமாக இருக்கும். இது கூட பாருங்க, அப்படி இதுவும் ஒரு குக்கீஸ் தான், ஆனால் பாக்ஸ் நல்லா இருக்குங்க, சூப்பராக. $12 வாங்கலாம். இந்த பாக்ஸுக்காக வாங்கலாம் உங்களுக்கு. வாங்கி காலி பண்ணிட்டு பிஸ்கெட்லாம் எதனா போட்டு வச்சுக்கலாம். இது வந்து எக் ரோல்ஸ். இது பாக்ஸ் கூட நல்லா இருக்கே, சூப்பரா இருக்கே. ஆகி காலி பண்ணிட்டு ஏதாவது ஒன்று போட்டு வச்சுக்கோங்க, பாக்ஸ் பார்க்கவே சூப்பரா இருக்கு. இது குக்கீஸ் பிஸ்கெட்ஸ். இது வந்து கிறிஸ்மஸ் இதுதாங்க. இது இந்த சாக்லேட்க்கா, ஸ்விஸ் சாக்லேட் சூப்பராக வச்சுருக்கான். இது நல்லா இருக்குங்க, இந்த சாக்லேட், ஸ்விஸ் சாக்லேட் சூப்பராக. இப்போ கிறிஸ்மஸில் 1.5 kg, 1.5 கிலோ இருக்குது, $22. இதில் பாருங்க, விதவிதமான சாக்லேட்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா கிறிஸ்மஸ்க்காக செமையாக வச்சுருக்காங்க. இது பாரு, பாக்ஸே பார்க்க அப்படியே அட்ராக்டிவாக இருக்குது. இதை பார்த்தாலே வாங்கணும்னு தான் தோணுது. இது கூட பாருங்க, கிஃப்ட், யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். சூப்பராக இருக்குது. எவ்வளோனா $23. நல்லா இருக்குங்க, செம்மையா. இதுவும் கிஃப்ட் ரேப் தான். அப்படியே கிறிஸ்மஸ்க்கு யாருக்காவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம், பார்ட்டிக்கு போனோம் அப்படின்னா கை வீசிட்டு போக முடியாதுல்ல, அதனால இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். நல்லா இருக்கு. அங்கே பார்த்தோம் பாருங்க, ஸ்விஸ் சாக்லேட்டு. அது வந்து ஒயிட் மில்கில் இருக்கும், இது வந்து டார்க் சாக்லேட். இங்கே பாருங்க, காஸ்கோ வந்து அந்த மாதிரி ஃப்ரீ சாம்பிள்ஸ் அங்கங்கே வச்சிட்ருப்பாங்க. இது வந்து ஃப்ரூட் ப்ளம் கேக். இப்போ வந்து காஸ்கோ வந்திருக்கோம்ல, நாங்கள் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு கேக் ஆர்டர் பண்ணலான்னு இருக்கோம். இப்போ ஆர்டர் பண்ணால் தான் நாளைக்கு கொடுப்பாங்களாம், அதனால் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து ஃபுல்லாக கேக் தீம். வந்து நமக்கு எந்த டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணலாம். நாங்கள் கொடுத்தது வந்து இந்த ஹாலிடே ட்ரீ இதுதான் கொடுத்துருக்குறோம். இப்போ இங்கே ஃபில்அப் பண்ணியிருக்கிறோம். பாருங்க, ஓட்டை இதுக்குள்ளே போட்டு விட்டுட்டோம்னா அவங்க இது வந்து ஈவினிங் இதை செக் பண்ணிட்டு, இல்லை கொஞ்ச நேரத்தில் செக் பண்ணிட்டு பார்ப்பாங்க. அப்புறம் எடுத்து ரெடி பண்ணிட்டு நாளைக்கு நம்ம வந்து வாங்கிக்கலாம். இது வந்து சாக்லேட் கேக்குங்க, சாக்லேட் கேக் வித் சாக்லேட் ஐசிங். இது வந்து இப்படிதான் இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி அவ்வளோவா யாரும் சாக்லேட் இது பண்ண மாட்டாங்க. சாப்பிடுவோம், கொஞ்சம் சின்னதுன்னா பரவாயில்ல, இவ்வளோ பெருசு சாப்பிட முடியாது. இது ஒயிட் கேக் வித் ஒயிட் ஐசிங். இதான் வந்து ரெடிமேடுங்க. இப்போ கிறிஸ்மஸ் வருதுல்ல, அதுக்காக நிறைய ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா சில பேர் வீட்டில் செய்வாங்க, சில பேர் செய்ய மாட்டாங்க. சரி, இதை வாங்கி போயிட்டு இல்லை யாருக்குன்னா கிஃப்ட் கூட வாங்கி போய் கொடுப்பாங்க. இந்த பாருங்க, செம்மையா இருக்குங்க, தெரியுமேசோ ஸ்கூப் கேக் சூப்பர். இது பாருங்க, இது பாருங்க, சிக்கன் பிரெஸ்ட். இது $6 ஆஃப் போட்டிருக்காங்க. நம்ம இது என்ன எடுத்துக்கலாம், இதுதான் எடுக்க போறோம் நாங்கள்.
போன்லெஸ் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். பிரெஸ்ட்டில் வந்து கேலரி கம்மி, அதனால் பிரெஸ்ட் பீஸ் மோஸ்ட்லி பிரெஸ்ட் பீஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது பாருங்கள், இது வந்து சிக்கன் விங்ஸு தான். ஏற்கனவே இதில் வந்து மசாலாலாம் போட்டு வச்சுருக்காங்க ரெடியாக. நம்ம வாங்கி போயிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி அப்படியே தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியதான். இவங்களே மசாலா போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து பீஃப். இது ஆனால் இது பார்த்தீங்களா, இது ரெடி டு ஹீட்டு, சூடாக இருக்குது. கிட்ட போகக்கூடாது. கிட்ட போனாங்க பாருங்கள், காஷன் ஹாட் போட்டுருக்காங்களா, ரெடியாக சமைச்சு வச்சுருக்குறாங்க. அது பாருங்க, அந்த இதுவில் சமைக்கிறாங்களா, அங்கே சமைச்சு அப்புறமா அது வெந்த பிறகு கீழே மசாலா அப்படியே மசாலா போட்டு அது பாருங்க இதில் பேக் பண்ணுறாங்களா, கவரில் பேக் பண்ணி இங்கே வச்சுருவாங்க. நம்ம வாங்கி போயிட்டு அப்படியே வீட்டில் சாப்பிட்டுக்கலாம். அப்படியே இங்கே காய்கறிலாம் இருக்காங்க. மாம்பழம் பார்த்தீங்களா, நம்ம ஊர் மாம்பழம் செம்மையாக இருக்காங்க. $18 பாக்ஸ். ஆனால் எங்கள் வீட்டில் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, அதனால வாங்குற மாதிரி இல்லை. இதாக இருக்கா இருக்குது. கொய்யாக்கா பாருங்கள், சூப்பராக அப்படியே பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து வாழைப்பழம். நாம் வாங்க வந்தது வெங்காயம் வாங்க வந்தோம். இப்போ பாருங்க, இஞ்சி பேக்கெட்டில் போட்டு, ஆர்கானிக் இஞ்சியா, $8. நான் இவ்வளோ நமக்கு வேண்டாம். கேரட்டு $8 தாங்க, இவ்வளோ பெரிய பேக். அப்போ நான் பாதி இது ஆயிடுச்சு வேஸ்ட்டு. இப்போ நம்ம வெங்காயம் எடுக்கணும். வெங்காயம் எடுத்துக்கலாமா? எங்கள் வீட்டுக்கார் சமைக்க ஆரம்பிச்சாருனாங்க, வெங்காயம் தக்காளி எல்லாம் 2 நாளில் காலி பண்ணுறாரு. நான் வாங்கி பயன் பயப்பேன், காலி பண்ணிடுறாரு. முட்டை ஒன்று வாங்கியிருக்கோம். இது வெள்ளை முட்டை ட்ரேயோட. இது வந்து நாட்டு முட்டை. நான் இப்போ கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. கடைக்கு போயிட்டு வந்துட்டு அரிசி மாவு ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, உளுந்து. இப்போ உளுந்து போட்டிருக்கேன் கிரைண்டில். இது அரையுது. இது அரைஞ்சி முடிஞ்சோடனே எடுத்துட்டு அரிசி மாவு போடணும். உளுந்து வந்து அரைஞ்சாச்சு. உளுந்து வந்து இப்போ என்ன தெரியல, போன வாட்டி வாங்கினேன், இந்த வாட்டி வாங்கினேன், உதிரியே ஆக மாட்டேங்குது. இதோ இந்த கிளாஸில் வந்து 2 கிளாஸ் உளுந்து போடுவேன் எப்பவுமே. இந்த கிளாஸில் 2 கிளாஸ் உளுந்து, அரிசி வந்து ஒரு 6 கிளாஸ் போடுவேன். 6 கிளாஸ் ஒரு 8 கிளாஸ் கிட்ட போடுவேன். போட்டால் ஃபஸ்ட்டெல்லாம் அது மேலே இது இங்கே வருங்க, இங்கே வந்து இது வரைக்கும் மேலே அப்படியே இவ்வளோ வரும். இந்த வாட்டியும் சரி, போன வாட்டியும் வாங்கின உளுந்தும் சுத்தமாக உபரியாக மாட்டேங்குது. அப்படியே எங்கேயோ பள்ளத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அரிசி அரைஞ்சிருச்சுங்க, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணோம், உளுத்தம்பருப்பில் எடுத்து உளுத்தம்பருப்பு இதில் வச்சு போட்டிருப்பேன்னா, இப்போ உளுத்த மாவை அரைஞ்சது அரிசி மாவு வைத்து இதில் வரிச்சிட்டு கரைச்சி வைக்கணும். மாவு இப்போது அரிசி மாவுலாம் அரிச்சு ஊற்றியாச்சு. 1 2 3 4 ஒரு அரை ஸ்பூன் போடலாம். அரை ஸ்பூன். அப்போ எல்லாத்துக்கும் நல்லா கலந்து அடியில் உளுந்து நிற்கிது பாருங்க. அப்படியே நல்லா அடியில் கையை விட்டு கலக்கி நல்லா விட்டு அடியில் விட்டு கலக்கினா தான் அரிசி மாவும் உளுந்த மாவும் ஒன்றா மிக்ஸ் ஆகும். இல்லைன்னா அடியில் நின்று போயிடுச்சுன்னா உளுந்து அப்புறம் அவ்வளோதான். அதுதான் கிரைண்டர் கழுவி வச்சாச்சு. இதோட கழுவி வச்சுட்டா ஒரு பெரிய நல்லா முடிஞ்சிடும். அப்புறம் இதையும் கையோடு தொடச்சி வச்சிடணும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எங்கே வைக்கிறேன்னு பாருங்கள். ஏன்னா இங்கே மேலெல்லாம் வச்சா புளிக்கவே பிடிக்காது. ஏன்னா இப்போ பார்த்தீங்களா -16 இருக்குது. இங்கே பாருங்கள், மேலே ஸ்டவ் காமிச்சேன்னா இதுக்கு கீழே ஓவன். இந்த ஓவனை நம்ம சமைக்கிறோமோ இல்லையோ, சமைப்போம் எப்பயாவது பீஸா செய்யும்போது. பீஸாலாம் வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாதத்துக்கு. அதுவும் இப்போ ரொம்ப இந்த ஹெல்த் கான்ஷியஸ்னால் அந்த அளவுக்கு செய்யறதில்ல.
அதனால் அது ஏன் வேஸ்ட் பண்ணுவேன். இங்கே வைக்கணும், இங்கே வச்சாதான், ஏன்னா ஸ்டவ்வுக்கு கீழே இருக்கா, கொஞ்சம் அனலாக இருக்கும். அனலாக இருந்தால் மாவு கொஞ்சம் சீக்கிரம் புளிக்கும். அவ்வளோதாங்க, இங்கே வச்சுட்டு மூடிட வேண்டியதுதான். ஹாய், அவ்வளோதான், இன்னையோட விலாக் முடிஞ்சு போச்சு. காலையில் நான் எழுதுனதுலேருந்து என்னென்ன பண்ணேன், எங்கெங்கே வெளியில் கடைக்கு போனேன், அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணேன், இதெல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். அவ்வளோதான், என்ன பொழுது முடிஞ்சு போச்சு. இதோட நாளைக்கு காலையில் பார்க்கலாம்.